அதிமுகவில் மீண்டும் பிளவு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை எதிர்த்து வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் மீண்டும் உடைகிறது அதிமுக. இதோட அதிமுகவுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளங்களை பதிவு போட்டுட்டு வராங்க. இப்படிப்பட்ட நேரத்துலதான் 98-99 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசின இந்த வீடியோல என்ன பேசிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. இதத்தான் தொடர்ந்து பல சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனா அது எதற்குமே செவி கொடுக்காமல் இன்னைக்கு பாஜகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வச்சு இந்த வீடியோவை பகிர்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 98-99 இப்படி பேசின அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2004 இதே பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால ஒரு கட்சி அழியறதுக்கு இன்னொரு கட்சி தனியா வந்து செயல்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. கட்சியில் உள்ளவர்கள் கட்சிக்கு உண்மையாக இருந்தா, கொள்கைகளுக்கு உண்மையா இருந்தா, வெளியிலிருந்து வரக்கூடிய இன்னொரு கட்சி எப்படி அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? அப்போ அடுத்தவங்களை சொல்லி குத்தோம்ல, நாம என்ன தவறு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத அதிமுகவினர் சுய பரிசோதனை செய்யணும். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்கன்னா அதற்கு என்ன தவறு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.